வீட்டில் ஒரு மாங்காய் இருந்தால் இந்த மாதிரி 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிற இந்த மாங்காய் பருப்பு எங்கள் ஆந்திரா ஸ்பெஷலுங்க. ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் vlogs. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் லேட் பண்ணாமல் இந்த மாங்காய் பருப்பை எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக ப்ரெஷர் குக்கரை எடுத்துகிட்டு 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பை போட்டுட்டு நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு இதுலேயே 1 கப்பு பருப்புக்கு 2 கப் அளவுக்கு நல்ல தண்ணியை போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை போட்டுட்டு இந்த மாதிரி மூடியை போட்டுட்டு ஒரு 5 விசில் வரணுங்க. ஸ்டவ் மேலே வச்சுட்டு 5 விசில் வரத்துக்குள்ளே நம்ம இங்கே மாங்காவை சீவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தோலை சீவிட்டு ஒரு மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி பக்கத்தில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் இங்கே யூஸ் பண்ணது சின்ன ரசால் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. எந்த மாங்காய்னா எடுத்துக்கோங்க, நீங்கள் கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும். இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க ஒரு பேனில். இப்போது கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாங்காய் பீசஸை போட்டுட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியை போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி வேகினா போதுங்க. நல்லா சாஃப்டாக ஆகிடும். இப்போ ஒரு மேஷர் எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக மேஷ் பண்ணிக்கினா போதுங்க. இது பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ பருப்பு கூட நல்லா வெந்துடுச்சு. 5 விசில்ஸ் வந்துச்சு. இதுலேருந்து ப்ரெஷர் எல்லாம் போன பிறகு மூடியை எடுத்துகிட்டு இந்த பருப்பு கூட நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போது ஒரு மேஷரை எடுத்துகிட்டு பருப்பு கூட லேசாக இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் முன்னாடி நம்ம வேக வச்ச இந்த மாங்காய் கூட ஆட் பண்ணிக்கணும். இந்த பருப்புக்கு மிளகாய் தூள் தேவையில்லைங்க. இந்த பச்சை மிளகா காரமே கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலையே கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டை சேர்த்துக்கிட்டேன். ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் மேலே பேனை வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை போட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு இதுலேயே ஒரு 5-6 பூண்டை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸ், ஒரு 2-3 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி பீசஸாக பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுலேயே கடுகு சீரகம் போட்டுக்கின்னு நல்லா தாளிப்பு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. ஃப்ரை ஆன பிறகு லாஸ்ட்டில் கொஞ்சம் கறிவேப்பாக்கை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முன்னாடி வேக வச்ச இந்த பருப்பு மாங்காய் எல்லாம் கூட இதிலேயே போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகணும். அந்த அடுப்புலையே லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாதம், நெய், இந்த பருப்பு ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அது வரைக்கும் சைனிங் ஆஃப், உங்கள் ஆத்யா. பாய் பாய்.